கலைஞனுடைய கனவு வீட்டில் வந்து இன்றைக்கு மக்கள் ஆசையாக வாங்கினாங்க. எல்லா பேரும் இன்றைக்கி வீடு கட்டியிருக்க போய் பாருங்கள். அவர் சொன்னார், பேஸ்மெண்ட்டை இப்போ 3வது தடவை கொடுத்ததில் பேஸ்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வைத்து சொல்லக்கூடாது. நான் குறை சொல்வதற்காக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வீடு அலாட்மெண்ட்டு நம்ம நிர்வாக அனுமதி கொடுத்து விட்டாலே அவங்க வந்து பேஸ்மெண்ட்டை கூட போட்டிருப்பாங்க, அதிகாரிகள் போய் பார்க்கல. ஆனால் அதை முடிவு செய்வது அங்கங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், வட்டார வளர்ச்சி அவங்க அலுவலர்கள் தான் அதை முடிவு செய்வார்கள். இதே போல் இப்பொழுது நீங்கள் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கும், கிராமம் சுத்தமான சுகாதாரமான நல்ல வளமான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அது எங்களுக்கு இப்போ இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர். ஏன்னா சுய உதவிக்குழுவிலிருந்து எல்லாம் அதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சாங்க, வந்த உடனே மீண்டும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றி இருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்கள் சொல்கிற கொள்கை தலைவர்கள் சொல்லையில் பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அதை நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்கள் வந்து மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமா நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எதுக்கு மாற்றணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. கட்சிகள் தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அண்ணாவை பிடிக்கலைன்னா அண்ணானால தான் இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து இந்த இதில் வந்து திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் படித்தேன் என்னவென்றால், நீங்கள் 6000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. 6000 கோடி ஒதுக்கி அதில் வந்து இதுக்கு வந்து பெரிய அர்பனுக்கு, அதாவது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கின்ற கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு 1000 கோடி சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதுபோக மலை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள். எங்கள் ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே மலையில் இருக்கின்ற கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களிலே மழை வந்து நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போதமலைக்கே 130 கோடி ரூபாயில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமைச்சருக்கு தெரியும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு. போதமலைக்கு 130 கோடி கொடுத்துருக்கோம், கல்வராயன் மலைக்கு 60 கோடி கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை சாலைகளையும் இணைக்கின்ற பணியை முடித்து ஒரே ஒரு 5 சாலைகள் மட்டும்தான் மலைப்பகுதியில், நீலகிரி மலையாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய நம்ம ஏற்காடாக இருந்தாலும் சரி, அல்லது கோடை மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேகமலை பகுதிகளாக இப்போ போராட்டம் நடக்குது, அந்த மலைப்பகுதியிலே சாலைகள் அமைத்திருக்கிறோம். இப்போ வெளியேற சொல்கிறாங்களே, அதிலே சாலை அமைத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அனுமதி கொடுத்திருக்கிறது இது வனத்துறை. ஒரு 5 சாலைகளுக்கு மட்டும்தான் வனத்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்திலே அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க வந்து அதற்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாவின் பெயரை மாற்றியது தான் மிக வருத்தமாக இருக்கிறது. எதற்காக அண்ணாவின் பெயரை மாற்றி தமிழ்நாடு வெற்றி என்ன, வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜினமேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதை வச்சுக்க, கொள்கையை வேணால் வச்சுக்கலாம் அந்த அப்ரிவேஷனை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், திட்டத்திற்காக நிதி என்ன ஒதுக்கியிருக்கிறீர்கள் என்றால் ஒரு 7100 கோடி ஒதுக்கியிருக்கீங்க.
எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோங்கிறத. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். அண்ணா ஒன்றே ஒரு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க எல்லாம் மலையில் இருக்க வசிக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ணனுடைய மாவட்டம்தான் திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார் தாண்டிக்குடியில். நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளை பேனர் வைக்கவே விடலை, நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடியில் கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்றைக்கி சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அவங்க பேசுகிறாங்க, அவங்க மூலமாக அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசும்போது நீங்கள் வருங்க, அவங்க பேசுகிறாங்க உறுப்பினர், அவங்க நீங்கள் பேசுங்க. இல்லை அவங்க மூலம் பேசுகிற உங்கள் உறுப்பினர் தானே பேசுகிறாங்க, பேசிட்டோம். இல்லை அதாவது இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது கூடம் நகர் என்று ஒரு நகர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது. நான் சொல்ல பிரதான சாலை கிடையாது, தாண்டிக்குடியில் அது ஒரு பிரதான சாலை கிடையாது. கூடம் நகர் இல்லை, அது இல்லை. கூடம் நகருக்கு கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் இப்போ டெண்டர் வச்சாச்சு, அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் குறிப்பாக எங்களது ஆட்சியில் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களில் எல்லா திட்டங்களுடைய நிதிகளையும் ஒதுக்குறோம். ஒரு இன்னுக்குள்ளே கொண்டு வர ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, கிராம வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணாமரவளர்ச்சி திட்டத்துக்கு 1200 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நபார்டு பிஎம்ஜி சுவையில் 3700 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக பெரிய அர்பனுக்கு 300 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக குழந்தை நேயப்பள்ளின்னு சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அந்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட 200 கோடி கொடுத்துருக்கோம் அந்த வருஷம், போன வருஷம். அப்போ கொடுத்ததில் 200 கோடி. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிராமத்தில் இருக்க நீர்த்தேக்க தொட்டிகள்லாம் 6 மீட்டர் 7 மீட்டர் தான் இருக்குது, அதை 12 மீட்டர் ஆக்கி இதுவரை வரலாற்றில் இல்லாதவருக்கு வானத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஏறத்தாழ 7500 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கிராமப்புறங்களில் கட்டப்பட்ட ஆட்சி கடந்த கால ஆட்சி என்பதை நினைவுற விரும்புகின்றேன். அதில் கடந்த ஆண்டு 300 கோடி. அந்த 300 கோடி நீங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக நம்ம புதிய
நம்ம வந்து நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டது 300 கோடி, உயர்மட்ட பாலங்களுக்காக 800 கோடி கொடுத்துருக்கோம். இது போக ஊரக பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் அந்த குறுகலான சந்தைகளுக்காக 350 கோடி கொடுத்துருக்கோம். ஊரக பகுதியில் உள்ள மண் சாலைகளை ஓரடுக்கு கப்பி சாலைகளாக மாற்றுவதற்கு 150 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நீர்வளங்களை பாதுகாப்பதற்காக ஒரு 500 கோடி கொடுத்துருக்கோம். இது ஊராட்சி மன்ற கட்டடங்கள் கட்டுவதற்கு 157 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக நமக்கு நாமே திட்டத்திற்காக 150 கோடி கொடுத்துருக்கோம். ஏறத்தாழ 8000 கோடி அளவிற்கு நாங்கள் நிதி அளித்திருக்கிறோம் கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் பெரிய அர்பனுக்கு ஒரு 1000 கோடி, அது வந்து மலை வளர்ச்சி பகுதிகளுக்கு சாலைகள் அமைக்க ஒரு 100 கோடி, இது போக 6000 கோடி கொடுத்துருக்கேன். மொத்தம் 7100 கோடி. இதை கணக்கிட்டு பார்த்தால் இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த ஆண்டு நடந்த உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக, கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக வழங்கப்பட்ட பணம் ஏறத்தாழ 8000 கோடி. நீங்கள் வந்து 7807 கோடின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 7100 கோடி கொடுத்துருக்கீங்க. ஆக குறைவாகத்தானே இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது எந்த வித்தியாசமும் தெரியல. வீடு கட்டுறதுக்குனால 3500 கோடி தான். இதுக்கு உள்கட்டமைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார். ஆர்டிகிளின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க, 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 உட்காருங்க. இருங்க, இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்போ திருப்பி எதுக்காக நீங்கள் கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மாண்பு உறுப்பினர். நாங்கள் வந்து அன்பாக ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்.
அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்து கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு வந்து யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம் ஒரு மாவட்டத்தில். ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி வந்து அந்த பணி வந்து டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார், அவ்வளோதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அது வந்து அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பெயர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் வந்து இதில் வந்து முழுக்க பார்த்தால், அடுத்து வந்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம வந்து மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006